ஊருக்கு போனதுக்கப்புறம் எங்கள் ஆயாக்கிட்ட ஊர் கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு நானும் கிருத்துவும் என் தம்பி கூட கோயிலுக்கு போயிருந்தோம். போகிற வழியில் 2 சைடும் பச்சை பசேல்னு பயிராக இருந்தது. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா வயலுக்கு நடுவில் அமைச்சிருப்பாங்க. இந்த ஊருக்கே இந்த அம்மாள் தான் எல்லாருக்கும் குலதெய்வம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், நினச்சதை நடத்தி கொடுப்பாங்க. அந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு பெரிய கிணறு வெட்டி வச்சுருப்பாங்க. அது அந்த கோவிலுக்காக. அந்த அம்மாவை சுற்றி வயல், கிணறு, தொட்டி, பயிர், ஆடு, மாடு, செடி, கொடின்னு இயற்கையோடு அந்த அம்மா வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ மணி ஒரு 10, 10:30 இருக்கும். எல்லோரும் மயான கொள்ளைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வர அவங்கவுங்க மனசில் என்ன வேண்டியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பல வேஷங்களை ஜாலியாக போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அந்த அம்மாவை அழகாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜோடிப்பு, தோரணம்னு கோவிலே களை கட்டுச்சு. என்னோடய பாப்பா கிணறு, இந்த பயிர் இதெல்லாம் பார்த்ததில்ல. நான் அதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு நாங்கள்